இடம்பொருள் நேயர்களுக்கு வணக்கம். ஸோ இன்னைக்கு பார்த்தீங்க அப்படின்னா சரி ஓகே, இதுக்கப்புறம் நம்ம ஆஹா கல்யாணம் சீரியலில் நிறைய விஷயங்கள்லாம் மாறும். ஏன்னா இப்போ சூர்யா இப்போ தான் படிப்படியாக முன்னேறி மகாவை பிடிச்சிருக்குன்னு இடத்துக்கு வந்தார். இப்போ டக்குன்னு எல்லாம் விழுந்துருச்சு. வீட்டை விட்டு துரத்தி விட்டாங்களேன்னு பார்த்தா ஒன்றும் பெருசாக மாறல. வீட்டை விட்டு துரத்தி விட்டாலும் சரி, கணவன் தான் கல்லானாலும் கணவன் புல்லானாலும் புரிச்சேன் அப்படின்னு சொல்லிட்டு என்னங்க ஏங்க என்னை கூட பேச மாட்டிங்களா, அத்தை கூட என்னை புரிஞ்சுக்கலையா, அத்தைன்னு அவங்க மருமக அத்தை அப்படிங்கிறாங்க மகா. ஸோ மகா தைரியமாக பேசினாலும் கூட இப்போ கடைசியில் எல்லா சீரியல்லையும் ஒன்று தான். எல்லா சீரியல்லையும் இப்போ ஒன்று மருமக தைரியமாக பேசுவாங்க, இல்லை கம்ப்ளீட் மட்டியாக இருப்பாங்க, இல்லை சில நேரங்களில் தைரியமாக இருப்பாங்க. ஆனால் எல்லாம் நடந்தாலுமே கணவனுக்கும் மாமியாருக்கும் முக்கியமாக அடங்கி தான் இருக்கணும். அவங்க எவ்வளோ அசிங்கப்படுத்தினாலும் அவமானப்படுத்தினாலும் கிளம்பிலாம் போகக்கூடாது. நம்மளை வீட்டை விட்டு வெளில தொட்டிட்டாங்கன்னா நான் கிளம்பி போகிறேன்னு போயிட்டே இருக்காமல் நான் என்ன ப்ரூவ் பண்ணுறேன் அப்படின்னு மழையில் நனைஞ்சிக்கிட்டு வெயிலில் உட்காந்துக்கிட்டு அப்படி தான் இருக்கணும் போல. ஸோ இப்போ அந்த சமயத்தில் அப்பயும் ராஜலட்சுமி இப்போ என்ன பண்ணுறாங்க, யாருமே நீ மகாட்ட பேசக்கூடாதுங்கிறாங்க. இப்போ எந்த வீட்டில் அதிகாரங்கிறது யாருக்கு தான் இருக்குது? தாத்தாவும் பாட்டியும் போக சொல்லி அனுப்புகிறாங்க. சொல்லி அனுப்புனதுக்கு பிறகு பாட்டி கோபமாக இருக்காங்க. அதுக்கு உடனே இப்போ பாட்டியை சரி பண்ணாமல் இனிமேல் மகாட்டை யாரும் பேசக்கூடாதுங்கிறது என்ன லாஜிக்னு புரியல. ஆனால் இப்போ சூர்யா அடிச்சு கிடிச்சு எல்லாத்தையும் ரவுடிங்கெல்லாம் அடித்து மகாவை வீட்டுக்கு கூட்டு வர சூர்யா தான் கண்டிப்பாக மகாட்டை பேச மாட்டான் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போது ரெண்டு பேரும் ஒன்றா ஆகி வரதை பார்த்தா ஷாக் ஆக போகிறாங்க. ராஜலட்சுமி இப்படி மாறிட்டடா, நீ என்ன அவமானப்படுத்தி அவளால் தான் என்கிட்ட அத்தை கூட என்கிட்ட பேச மாட்டாங்க, இப்படி நீ அவ கூட ஒன்றா காரில் இறங்குறீ அப்படிங்கும்போது அது என் பொண்டாட்டிமா, என் பொண்டாட்டி 4 பேர் சேர்ந்து ரவுடி பசங்க தொல்லை பண்ணிருக்காங்கன்னா அடிக்காமல் எப்படிமா இருக்கிறது, எனக்கு மனசு தாங்கலாமா அப்படின்னு சொல்ல போகிறாரா? இல்லை என்ன இருந்தாலும் நம்ம குடும்பமான முக்கியம் இல்லைம்மா, அவளை பிரச்சனை பண்ணாங்க அதனால தான் கூட்டு வந்தேன்னு சொல்கிறதா? இல்லை இதை வச்சு திருப்பி பாருங்க, வெளியே போகிறனால தான் ரவுடி பசங்களாம் பின்னாடி வராங்க அதனால் வெளில போகக்கூடாதுன்னு சொல்ல போகிறாங்களாங்கிறது தெரியல. எப்படி பார்த்தாலும் உருப்படியாக இந்த விஷயங்கள்லாம் நடக்கிற மாதிரி தெரியல. உங்களுக்கு என்ன தோணுதுங்கிறத சொல்லுங்கள். ஆஹா கல்யாணம் சீரியலை பொறுத்த வரைக்கும் சூர்யா ஒரு ஹீரோவாக எப்போ தான் மாறுவார்னு உங்களுக்கு தோணுதுங்கிறதையும் சொல்லுங்கள். தேங்க்யூ. இடம்பொருள் நேயர்களுக்கு வணக்கம். ஸோ இன்னைக்கு பார்த்தீங்க அப்படின்னா சரி